நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கிளாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தாங்க சினி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா, வேட்டையன் படம் தான். இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினியோட ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்துக்கான படப்பிடிப்பு வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதை கான்செப்டாக வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு போலீஸில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், அதே மாதிரி அவங்க தேவையில்லாமல் பண்ணக்கூடிய நிறைய அநியாயங்கள், இது எல்லாத்தையுமே தான் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா, ஜெய்பீம் டேரக்டர் தான் இந்த ஒரு படத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் வந்துட்டு நிறைய பிரபலங்கள் எல்லாமே வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் ராணா அப்படிங்கிறவர். இவர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு இந்த ஒரு படத்தை பற்றியான நிறைய அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டுட்டு வராரு. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கோட் படத்துக்கான ஒரு சூப்பரான அப்டேஷன் தான். இந்த ஒரு கோட் படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் டபுள் ஆக்ஷன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்பா பையன் அப்படின்ற மாதிரியான டபுள் ஆக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு படத்துக்கான கிளைமேக்ஸ் வேலைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும், அடுத்த மாதம் காலகட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னும், அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்துட்டு படக்குழுவினர்லேருந்து ஒரு சில அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி அஜித் சார் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்துக்கான படப்பிடிப்பில் இருந்துகிட்டு இருக்காரு. அஜித் சாருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு அனுஷ்கா அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஆத்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க. ஆத்விக் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அஜித் சார் ஆகட்டும், ஷாலினி மேமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பீப்புள்ஸ். இவங்களுக்கு பிறந்த பையன் எப்படி ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு சூப்பரான ஃபுட்பால் பிளேயர். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவருக்கு பர்த்டே பார்ட்டியெல்லாம் கொண்டாடினாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் டீம்லேயே வந்துட்டு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பை.